1882 ஹண்டர் கமிஷன் முன்பாக ஜோதிராவ் பூலே அளித்த மனு அது 2017க்கும் பொருந்தும். அந்த மனுவிலே மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர்கள் பிரிட்டிஷ் அரசிடம் சொல்கிறார்கள், இந்த நாட்டினுடைய சூத்திரனும் ஆதி சூத்திரனும் படிக்க வாய்ப்பற்றவனாக இருக்கின்றான். சூத்திரரும் ஆதி சூத்திரரும் குறிப்பாக பெண்களும் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அரசு பள்ளிக்கூடத்தை திறந்தால் மட்டுமே சாத்தியம் என்பது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திடம் நம்முடைய ஜோதிராவ் பூலே முன்வைத்த கோரிக்கை. 1920களிலே பிரிட்டிஷ் அரசுக்கு அண்ணல் அம்பேத்கர் கடிதம் எழுதுகிறார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை சட்டம் படி கலை படி என்கிறார்கள். நாங்கள் சட்டம் கலை மட்டும்தான் படிக்க வேண்டும், கணிதமும் விஞ்ஞானமும் படிக்க முடியாது என்று சொன்னால் இந்த சமூகம் எவ்வாறு மேம்படும்? உயர்கல்வியில கணிதமும் விஞ்ஞானமும் என் பிள்ளைகளுக்கு வேண்டாமா? அப்படி உயர்கல்வியில கணிதமும் விஞ்ஞானமும் என் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று சொன்னால் அதை அரசால் தான் கொடுக்க முடியும். எனவே அரசு உயர்கல்வியை தொடங்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் காலனி அரசிடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1920களிலே அவர் எழுதிய கடிதத்திலே மனுவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி டிபேட்ஸ் எடுத்து பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ணல் அம்பேத்கருடைய 3 உரைகள். டிசம்பர் 17, 1946 சட்டத்தை வரைவு தலைவராக இருந்து இது அப்ஜெக்டிவ்ஸ், எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ற அந்த தீர்மானத்தை முன்மொழிந்த போது நடந்த விவாதம், விடுதலைக்கு முன்பாக. அரசமைப்பு சட்டத்தில் அவர் டிராஃப்டிங் கமிட்டி சேர்பர்சனா இருந்து டிராஃப்ட் பண்ணி அந்த நகலை கொண்டு போய் சட்டமன்றத்தில் அரசியல் சாசன நிர்ணய சபையிலே வைத்துவிட்டு பேசிய அந்த உரை. அதற்கு பிறகு 1949 நவம்பர் 25 பேசிய உரை. அதுதான் ஒரு நாட்டினுடைய கல்வி கொள்கை உருவாவதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். மற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் கருதலாம். NCF 2005 சொல்லப்படுற அந்த கல்வி திட்டத்தின் முதல் பக்கம் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்ன சொல்கிறது? ஜஸ்டிஸ், சோசியல், பொலிட்டிக்கல், எகனாமிக். சமூகத்தில், அரசியலில், பொருளாதாரத்தில் சமத்துவம். அப்போ சமூகத்தில், அரசியலில், பொருளாதாரத்தில் சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் இங்கே. அது கணிதத்திலே, அது அறிவியலிலே, அது மொழி பாடத்திலே, அது சமூக அறிவியலிலே பிரதிபலிக்க வேண்டாமா? நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய சார்பியல் கோட்பாடு இயற்பியல் விஷயமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய சார்பியல் கோட்பாடு சமூகம் சார்ந்ததல்லவா? ஒன்றை ஒன்று சார்ந்துத்தான் இயங்குகிறது, ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருப்பது. எனவே நீ தனித்து வாழ முடியாது என்று சொன்னால் அடுத்தவனை தீண்டத்தகாதவன் என்று நீ சொல்ல முடியாது. அவன் சக மனிதன். இந்த சார்பியல் கோட் இதுதான் இன்டர்லிங்கிங் தி சிலபஸ். கெமிஸ்ட்ரி சிலபஸ், பிசிக்ஸ் சிலபஸ், சோசியல் சயின்ஸ் சிலபஸோட இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னு சொல்றது இதுதான். சார்பியல் தத்துவங்கிறது அரசியலும் சேர்ந்தது போல தான் தெரியுது. அரசியல் ஒண்ணு சார்ந்து இருந்து யாரும் தனித்து இயங்க முடியாம எப்ப யாரோட கூட்டணி வைக்க முடியுமோ தெரியாம சார்ந்து வாழும் போதுதான் உங்களால் ஒட்டுமொத்த சமூகத்தை பிரதிபலிக்க முடியும். அப்படி ஒட்டுமொத்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டம் ஒன்று உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசின் அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும். பின்லாந்து ஒரு நாடு உண்டு, பிசா என்ற ஒரு அறிக்கை உண்டு, PISA. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிசா அறிக்கையில 30க்கும் கீழே இருந்த நாடு, போர்ச்சுகீஸ்க்கு மேல இருந்த நாடு பின்லாந்து. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக பின்லாந்து எல்லா நாட்டை விட டாப்ல வந்துருச்சு. டாப் 5ல பின்லாந்து இருக்கு. என்ன காரணம்? அந்த அரசு யோசித்தது, நாம் ஏன் கல்வியில இவ்வளவு கீழே போய்விட்டோம் என்று. உடனடியாக அந்த கணிப்பில் இருந்த கற்றுக்கொண்ட பாடத்தை முன்வைத்து அரசு தன் பொறுப்பில் கல்வியை கொடுப்பது என்று முடிவெடுக்கிறது. தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் கட்டணமில்லா கல்வியை பின்லாந்து கொடுக்க முன் வந்தது.
இன்றைக்கு பின்லாந்தை கல்வியின் மெக்கா என்று சொல்கிறார்கள். அமெரிக்காவுக்கு போங்க, ஜப்பானுக்கு போங்க, எங்க போங்க, எல்லா இடத்திலும் அருகமை பள்ளி தானே. ஆனால் எல்லா நாட்டுக்கும் போகக்கூடிய நாம் நம்முடைய கொத்தாரி கமிஷன் அருகமை பள்ளி பற்றி பேசியதே, ஏன் இன்று வரை அருகமை பள்ளியை பற்றி நாம் பேசவில்லை? எல்லா நாட்டிலும் பொதுப்பள்ளி முறைமை தானே, காமன் ஸ்கூல் சிஸ்டம் தானே. காமன் ஸ்கூல் சிஸ்டம் என்பது என்ன? ஈக்விட்டபிள் அக்சஸ். எந்த பள்ளிக்கூடத்திற்கு போனாலும் சமமான கற்றல் வாய்ப்பு. எல்லா நாட்டிலும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பொதுப்பள்ளி முறைமை இருக்கிறது அல்லவா? ஆனால் இந்தியாவில் மட்டும் பல அடுக்கு கல்வி முறை ஏன் இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ நாம கொத்தாரி கமிஷன்ல தொடங்கி இன்று வரை எதற்கான போராட்டம்? சமமான கற்றல் வாய்ப்பை கொடுன்னு கேட்கிறோம். சமமான கற்றல் வாய்ப்பே இல்லாமல் சமமான போட்டி எவ்வகையில் சாத்தியம் என்று கேட்கின்றோம். சாதாரண விஷயம்தான். அரசு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அரசு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மக்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்திய மக்கள் என்றைக்குமே பாடத்தை கற்றுக்கொண்டது கிடையாது. வரலாற்றில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் நாம் பாடத்திட்டத்தை உருவாக்க முடியாது. பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஜோதிரா பூரே, ஐயங்காளி, அயோத்திதாச பண்டிதர், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் இவர்களை உள்வாங்காமல் மண் சார்ந்த, இந்தியாவை சார்ந்த ஒரு பாடத்திட்டம் உருவாகி விடாது. அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார், கண்மூடி பழக்கம் மண்மூடி போக என்று சொன்னார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாருடைய அருள் உள்ளம் எல்லோருக்கும் கிடைக்கும்படியான ஒரு கல்வி திட்டமும் ஒரு கல்வி நிர்வாகமும் உருவாவதற்கு ஒன்றுபட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி சமகல்வி வாய்ப்புக்கான உரிமையை பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். மக்கள் பாடம் கற்கவில்லை அப்படின்னு திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் சொன்னார். மக்கள் பாடம் கற்காதவர்கள் போல்தான் காட்சியளிப்பார்கள். பல சமயத்தில் மக்கள் பாடம் கற்பித்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல்லியிருக்கிறது. அது ஒரு உதாரணம் தான் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களே சொன்ன வங்க பிரிவினை திரும்ப பெறப்பட்ட போராட்டம். தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அசைக்க முடியாத ஜாம்பவான்களை எல்லாம் தேர்தலில் தோற்கடித்து காட்டியிருக்கிறது. இந்த சின்னம் எங்களுக்கு வேண்டும் என்று எந்த கட்சிகள் போராடி கொண்டிருக்கனவோ அந்த சின்னத்தை தமிழகத்தில் இல்லாதபடி செய்தது தமிழக மக்கள். அதுபோன்ற பெரிய பெரிய கட்சிகள் திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இருந்த இடம் தெரியாமல் மாற்றியது இந்த மக்கள் தான். அவர்களுக்கு மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்தியது இந்த மக்கள் தான். அவர்களுடைய பொறுமையை அவருடைய பலவீனமாக நாம் நினைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அடுத்ததாக இந்த தலைப்புல மாற்றப்பட வேண்டியது பாடத்திட்டமா அரசின் அணுகுமுறை என்ற தலைப்பில் பேராசிரியர் டாக்டர் திரு பாலகுருசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். 1947 இந்தியாவில் லிட்ரஸி 12% தான் இருந்தது. 12% தான் இந்தியாவோட லிட்ரஸி. 47 நான் அப்போ தான் பிறந்திருக்கிறேன். நான் 5 வரைக்கும் ஸ்கூலுக்கே போனது கிடையாது. முதல் ஸ்கூலுக்கு போனது 6ஆம் கிளாஸில் தான் வச்சேன். நான் பள்ளிக்கூடம் கிடையாது. காமராஜ் பண்ண வேலை நான் இப்போ இங்கே நிற்கிறேன். அவர்னால தான் நான் படித்தேன். அவர் வந்தார், ஒரு ஸ்கூல் ஆண்டிவிட்டி கோட்டையில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார். என்ன போய் படிக்க சொன்னாங்க. படிச்சில்லை, படிச்சிருக்க மாட்டேன். நல்ல நிம்மதியாக இருந்திருப்பேன். ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்திருப்பேன் படிக்காமல். இப்போ 2017 70% லிட்ரஸி. லிட்ரஸி இஸ் நாட் எஜுகேஷன். லிட்ரஸிங்கிறது கையெழுத்து போட்டு தெரிஞ்சா போதும். எஜுகேஷனுங்கிறது அறிவு திறமை. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் கல்வி. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதா இப்படி சொல்லியிருக்கீங்க. அதனால 75% லிட்ரஸி ஆனார். நம்ம ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகல. அவர் சொன்னார், அழகா சொன்னார், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 131. அங்கே தான் இருக்கிறோம். 15 வருஷமா அங்கே தான் இருக்கிறோம். 131 இருக்கிறோம். அங்கே போகவே இல்லை. இங்கே நகர மாட்டேங்கிற நம்ம. ஸோ கல்வியில் 2 முக்கியமான பர்பஸுக்கு. ஒன்று நல்ல மனிதர்கள் உருவாக்க. நல்ல மனிதன் நாட்டுக்கு உருவாக்க கிடையாது. நல்லவன் என்ன பிரயோஜனம்? எம்ப்ளாயபிலிட்டி, என்டர்பிரைஸ், ஸ்கில் டெவலப் பண்ணணும். பசங்கள் ஸ்கூல்லே பண்ணணும். வேலைக்கு போகிற மாதிரி திறமையை ஸ்கூலில் கற்றுணும். 2வது லைஃப் ஸ்கில்லுன்னு சொல்லுவேன். அதாவது மூளை யூஸ் பண்ணி திங்க ஸ்கில்லு. பணம் சம்பாதிச்சா எப்படி செலவுன்னு தெரியணும் வேண்டாமா? லிட்ரஸி அதிகமாகிடுச்சு இல்லையா? நம்ம கல்வி நோக்கத்தை, முக்கியமான நோக்கத்தை எல்லாரும் மறந்துட்டோம். அரசியல்வாதிகளும் வந்துட்டாங்க, கல்வியாளர்களும் வந்துட்டாங்க. கல்வியிலே முக்கியமானது 3 சிஸ்டம். ஒன்று கரிக்குலம், அதான் பாடத்திட்டம்னு சொல்லுது.
ரெண்டாவது டீச்சிங் லேர்னிங் சொல்லிக் கொடுக்குற முறை, கற்பித்தல் முறை அண்ட் கற்றல் முறை. மூணாவது தேர்வு, எக்ஸாமினேஷன் சிஸ்டம். இந்த மூணுலையுமே ரிஃபார்ம் பண்ணணும். கரிக்குலம்ங்கிறத சொன்னார். கரிக்குலம்ங்கிறது சிலபஸ். அதை நீங்கள் எங்கேயாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தான் கம்ப்யூட்டரில் எங்கே வேறு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கேயாவது எடுத்து வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. கரிக்குலம் டெவலப் பண்ணுறது பெரிய வரவே கிடையாது. சொல்லித்தரணும் இல்லை வாத்தியாருங்க. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். அரசியல்வாதி வருவாங்க போவாங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டீச்சர்ஸ் தான் நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாட்டில் நல்ல லீட் தலைவர்களையும் கரசுநிலா தலைவர்கள் உருவாக்க அப்படின்னா வாத்தியர்கள் தான் பண்ண முடியும், கிளாஸ் தான் பண்ண முடியும். நல்ல மனிதர்கள் உருவாக்குறது யாரு காரணம்? நல்ல மனிதர்கள் உருவாக்குற ஒன்று அப்பா அம்மா வீட்டில், ஸ்கூலில் வாத்தியாருங்க, வெளியில் வந்தால் சமுதாயம், சொசைட்டி, டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த 3 பேரும் ஒழுங்காக இல்லைன்னா பையன் ஒழுங்காக வளர மாட்டான். அதுதான் முக்கியமானது. வீட்டில் அப்பா அம்மா ஒழுங்காக இருக்கணும், போய் பேசக்கூடாது. வாத்தியார் போய் பேச சொல்லாரு பாருங்க, வாத்தியாரே போய் பேசக்கூடாது. அப்புறம் சொசைட்டியில் வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டுன்னா எல்லாம் இது பார்க்கறதெல்லாம் அநியாயம். பேப்பர் படித்தா அநியாயம். டெய்லி ஒரு மந்திரி ரெய்டு, டெய்லி ஒரு அரசியல்வாதி ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, டெய்லி ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு என்ன பண்ண முடியும்? டெய்லி பார்த்தா ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இடி ரெய்டு, டெய்லி பேப்பர் அதான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. இப்போ பையன் பேப்பர் படித்தான்னு என்ன நினைப்பான்? நம்மளும் ஒரு நாளைக்கு பணக்காரன் ஆகலாமா ஆசைப்படுவோம். ஏன்னா ரெய்டு பண்ணால் ரெய்டோடு சரி, மற்ற ஒன்றும் நடக்காது தெரியும் அவனுக்கு. ரெய்டு பண்ணால நத்திங் வில் ஹேப்பன். அவன் பண்ண அவங்ககிட்ட தான் இருக்கும். ஒரு நாள் 4 நாள் ஜெயிலு ஓடி ஃப்ரீயாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். மிச்சம் ஒன்றும் நடக்காது. இன்னைக்குள்ள இளைய சமுதாயத்துக்கு வேண்டிய 2 ஸ்கில் என்னன்னா, கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். எந்த நாட்டில் இன்னோவேஷன் கிரியேட்டிவ் மக்கள் இல்லையோ அந்த மக்கள் எக்கனாமிக்கலாவோ சோசியலாவோ முன்னேற முடியாது. அது இந்தியா உதாரணம். இந்தியாவிலே இந்த 2 வந்து அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனும். புதுசா ஊழல் சொல்றாங்க, புதுசா கொள்ளை சொல்றாங்க. ஊழலே ஹையஸ்ட் கிரியேட்டிவிட்டி இருக்கிற இடம் அரசியல். அதனால டீச்சர்ஸ் இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில், கிளாஸ் ரூமில் யூ ஹேவ் டு கிரியேட் கியூரியாசிட்டி. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். 7ஆம் கிளாஸ் கூட படிக்கல. அவரும் டாக்டரேட் வாங்கலை. பாலசாமி மாதிரி இவங்க மாதிரி டாக்டரேட் வாங்கலை, ஸ்கூல் போகல, மெடல் வாங்கலை, 200 வாங்கலை. 1100 பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காரு. 1100 பேட்டர்ன்ஸ் லைட்லேருந்து காங்கிரீட்லேருந்து வச்சிருக்காரு. எப்படி வச்சாரு? படிக்கல, கண்டுபிடிச்சாரு. படிக்காதனால. கியூரியாசிட்டி, கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் ஒரே ஒரு கான்செப்ட்னால அவர் அந்த ஆள் இவ்வளவு பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம ஏன் பண்ண முடியல? காரணம் நம்ம கற்றல் முறையும் கற்பித்தல் முறையும் அதான் நம்ம சரியா இல்லை கிளாஸில். டீச்சர்ஸ் அதுக்கு என்ன கவர்மெண்ட் தான் பண்ணணும். 3வது எக்ஸாமினேஷன். இப்போ எல்லாரும் சொல்லலாம், ஏன் நீட்டு தமிழ்நாடு பசங்க எல்லா ஸ்டேட்டும் ஏற்றுக்கிட்டாங்க நீட்டை. தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளும் எக்ஸப்ட் பிஜேபின்னு நினைக்கிறேன் நீட்டை அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன் என்ன சொல்ல காரணம்? நம்ம பசங்க எழுதிட்டாங்கன்னா ஃபெயில் ஆயிடுவாங்க. அசிங்கமே இல்லை, வெக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி நீட் வேண்டான்னு சொல்றதுக்கு வெக்கப்படணும். அப்போ நம்ம பசங்களே அது நீட் எழுதி பாஸ் பண்ண தயாரிக்காம விட்டுட்டோம் நம்ம இல்லையா? இன்னைக்கு காலையில் பார்த்த 10வது ரிசல்ட்டில் சோசியல் சயின்ஸில் 100க்கு 100 65,000 பேர். இந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட எக்ஸாமினேஷன் நான் பார்த்ததே கிடையாது. 100க்கு 100 வாங்கினது குத்தமாங்க? இது கல்வியே கிடையாது. இது கல்வியே கிடையாது. இப்படி ஒரு கல்வியே கிடையாது. யாராவது கேட்டானா ஏற்றுக்கவே மாட்டான். இந்த மாதிரி ஒரு பாடத்துக்கு தான் சொல்லி யாராவது கேட்டா இந்த சிஸ்டத்தை ஏற்றுக்க மாட்டான். அப்சல்யூட்லி ஃப்ராட் சிஸ்டம் சொல்லிடுவோம். டோட்டல் ஃப்ராட். எப்படியும் நானே எக்ஸாம் எழுதிக்கிறேன், பாஸ் பண்ணிக்கிறேன், எம்இ பண்ணேன், பிஇ பண்ணேன், எல்லாம் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி வாங்க முடியலையே, நான் புச்சாலி இல்லையா? 200க்கு 200 வாங்கின மையம் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் அன்ஆவசியில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டில் மேத்தில் ஃபெயில் ஆகிடும். அதுக்கெல்லாம் படிப்புன்னு பேரா? இந்த மாதிரி ஒரு படிப்போட சும்மா இருக்காங்க, வீட்டில் உட்காரலாம். அந்த மாதிரி பையன் படிச்சுட்டு போகிறத விட சும்மா இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, நல்லவனாக இருக்கலாம். அதனால அரசியல்வாதிகளும் கல்வியாளர் எல்லாம் சேர்ந்து இளைய சமுதாயத்தை ஒரு மாதிரி ஆக்கி விட்டோம். மனப்பாடம் பண்ணி கோழைகளாகவே ஆக்கி விட்டோம். எல்லாம் கோழைகள். இப்போ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல, நான் மெம்பராக இருக்கிறேன். அது அரசியல் அணுகுமுறை. அதே மாதிரி இந்த கமிட்டி போட்டு 4 வருஷம் ஆச்சு. ஐ திங்க் மாப்புக்கு தெரியும் நினைக்கிறேன். 2012 சிவி சனு மந்திரப்போ போட்ட கமிட்டி என்னை கூப்பிட்டு கேட்டார், சார் வரையலான்னாரு. நீங்கள் சேர்மனாக இருந்தால் நான் வரும், இல்லாட்டி வர மாட்டேன்னு சொன்னேன். அப்படின்னு அவரே சேர்மனாக போட்டு கமிட்டி போட்டார். ஜியோ வரதுக்கு மேலே அவர் போயிட்டார். 3 வருஷத்தில் 5 மந்திரியா 5 பேர் 7 பேர் மாறினா அது சொல்ல கரெக்டாக சொல்லாரு.
7 மந்திரியா நான் 3 வருஷத்துல மாறினாங்க. பாதிக்கப்பட்டவர் கரெக்டா சொல்ல மாட்டாரா? 2012 போட்டு ஒரு கமிட்டி போட்டு எல்லாம் கமிட்டி போட்டு பண்ண சிலது இன்னும் அப்படியே கிடக்கு. இப்போ தான் முதல் மீட்டிங் 11th அன்னைக்கு நாங்கள் எல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணோம். இனிமேல் ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லியிருக்கிறேன். இருக்கிற மந்திரி கேட்பார், எனக்கு எவ்வளோ நாளைக்கு வந்திருப்பேன் எனக்கு தெரியாது. அதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அரசு அணுகுமுறை கட்டாயம் தேவை, அப்போ தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் என்னதான் அரசு அணுகுமுறை இருந்தாலும் கரிக்குலம் இம்பார்ட்டன்ட்டு, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட்டு, எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம், இது 3 இருந்தாலும் ஒழிய நல்லவர்களை உருவாக்க முடியாது, வல்லவர்களை உருவாக்க முடியாது. இந்த டெக்ஸ்ட் புக் எழுதுறாங்களே, அது பெரிய அநியாயமான டெக்ஸ்ட் புக். அது தப்பு தப்பாக இருக்கும். ஏன்னா நான் பிசிஆர் இருக்கும் பொழுது ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு பையன் ஒரு ஆன்சர் போட்டிருந்தான். அது தப்பான ஆன்சரு. நாங்கள் தப்புன்னு கொடுத்து போட்டு ரிசல்ட்டை பாஸ் பண்ணி போட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதில் அவன் கோர்ட்டுக்கு போயிட்டான். ஒரு ஹைகோர்ட், ஹானரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு கமிட்டி போட்டார். ஐஐடி ப்ரொஃபஸரு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரு, இன்னொரு பெரிய பெரிய ப்ரொஃபஸரு, ப்ளஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை, ஆன்சர் 15 ஆன்சர் தப்பு, அதனால கொடுத்த 0 மார்க் கொடுத்து கரெக்டுன்னு திருப்பி கொடுத்தாரு. அந்த கமிட்டி சொல்லிச்சு. அந்த ஜட்ஜ் என்ன பண்ணார், கிடையாது அந்த பையனுக்கு மார்க் தரணுன்ட்டார். அவன் ஆன்சர் தப்பு தான், ஆனால் மார்க் தரணுமாமா. எப்படி சிஸ்டம் பாருங்களேன். ஏன்னு கேட்டால் அந்த லாயர் ஒரு புக் காட்டார், அந்த புக்கில் தப்பாக இருக்கான். பையன் அதை படித்தான் எழுதுனா பையன் மேல் தப்பு இல்லை. இப்படி ஒரு அநியாயமான சமூகத்தில் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதைத்தான் சார் ரஜினி சொல்றாரு, சிஸ்டமே தப்பா இருக்கு, மாத்தணும்ன்றார் சார். கடைசியில் அந்த பையனுக்கு மார்க் கொடுத்தானா ஜட்ஜ் சொல்லிட்டாரு. ஜட்ஜு தாண்டினா தாண்டிடணும், தாண்டினா உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. எல்லாருக்கும் இங்கே உள்ள வந்து ஆசிரியர் அத்தனை பேர்த்துக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன, தயவுசெய்து இங்கே ஒரு நல்ல மனிதர் உருவாக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முதல் நான் நல்லவனா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். குட் நைட். திரு பாலகுருசாமியும் திரு ரஜினிகாந்தும் ஒரே கருத்தை தான் சொல்றாங்க. அவர் பாணியில சொல்றாரு, இவர் பாணியில சொல்றாரு. அதுவும் மாறணும் இதுவும் மாறணும். ரொம்ப அழகா சொன்னாரு. எல்லாத்தையும் விட நான் சொல்ல நினைச்சிருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் குறிப்பிட்டார். நீங்க வந்து இன்ஜினியரை உருவாக்குங்க, டாக்டரை உருவாக்குங்க, வக்கீல்களை உருவாக்குங்க, உருவாக்காம கூட போங்க, நல்ல மனிதர்களை குறைஞ்சபட்சம் உருவாக்குங்க அப்படிங்கிறதான் அடிப்படையான பார்வையா இருக்கு. அதை திரு பாலகுருசாமி அவர்கள் சொன்னார். அடுத்ததாக இந்த தலைப்பில் பேசுவதற்காக திரு ஹெச் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.